ஃபினான்ஷியல் அசெட்ஸ் விச் இஸ் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வெரி சிம்பிள்ங்க. ஒன்றுமே பண்ண வேணாங்க. இந்தியாவில் டாப் 50 கம்பெனிஸை நிஃப்டி 50ல் வாங்கிக்கலாம். இந்தியாவில் உள்ள டாப் 500 கம்பெனிஸை நிஃப்டி 500ல் வாங்கிக்கலாம். இதில் என்ன காம்ப்ளிகேஷன் இருக்குது? ஒரு கேஒய்சி பண்ண போகிறீங்க, ஒரு கிளிக்கு, ஒரு பட்டனில் பர்ச்சேஸு, வேணும்னா பணத்தை ஒரு கிளிக் பண்ணால் எடுத்துக்க போகிறீங்க. எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது. கோல்டில் தான் நிறைய காம்ப்ளிகேஷன், ஃபிசிக்கல் கோல்டில் தான் நிறைய காம்ப்ளிகேஷன். பியூரிட்டி இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மேக்கிங் சார்ஜு, பையிங் சார்ஜு, டிரான்சாக்ஷன் சார்ஜு. நீங்கள் ஒரு கோல்டு விற்க போகிறீங்கன்னா இன்னொரு கோல்டு தான் அவங்க தலையில் கட்டுவாங்க. பணமாக கேஷ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போங்க, கோல்டை போய் கொடுத்தா இன்னொரு ஜுவல்லை தான் விற்க பார்ப்பாங்க. ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ கோல்டில் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். இந்த ப்ராடக்ட் எல்லாம் வெரி 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 சிம்பிள். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம். பட் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் ஃபுல்லாக ஈக்விட்டி தான் நினச்சிட்டு இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள். எதை வேணாலும் நீங்கள் பண்ண முடியும். ஈக்விட்டியில் வாங்கிக்க முடியும், பாண்டில் வாங்கிக்க முடியும், கோல்டில் வாங்கிக்க முடியும், சில்வரில் வாங்கிக்க முடியும். சில்வரு, கோல்டு, ஜிங்கு, காப்பரு, குரூட் ஆயில், அதை மாதிரி சேர்ந்த மல்டி அசெட் வாங்கிக்க முடியும். இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸும் வாங்கிக்க முடியும். 1 day 2 days லிக்விட் ஃபண்டில் கூட நீங்கள் போட்டுக்க முடியும். ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ் வாங்கிக்க முடியும். என்ன வேணாலும் பண்ண முடியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஈக்விட்டி மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஆக்சுவலாக புரிதல் இல்லைங்கிறத நான் சொல்லணும்.